ஒரு மாசமா விடாம இருமலா இருக்கு டாக்டர். நெஞ்சுக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க, எக்ஸ்ரேவும் எடுத்துட்டேன், எக்ஸ்ரேவும் நார்மல்னு சொல்றாங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. இதுக்கான காரணங்கள் என்னென்னு இந்த வீடியோல பார்ப்போங்க. வணக்கங்க, நான் டாக்டர் ஃபாசில் ஆரிஃப், கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட். நெஞ்சு எக்ஸ்ரே நார்மலா இருந்தும் தொடர் இருமலுக்கான 5 முக்கியமான காரணங்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போங்க. முதல் காரணம் ஆஸ்மா, அதாவது வீசிங் நோய் இருக்கிறவங்களுக்கு, பெரும்பாலான நோயாளிகளுக்கு அவங்களோட நெஞ்சு எக்ஸ்ரே நார்மலா தாங்க இருக்கும். ரெண்டாவது காரணம் ஜிஆர்டி அப்படின்னு சொல்ற அல்சர் டிசீஸ்னால வரக்கூடிய தொடர் இருமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் நெஞ்சு எக்ஸ்ரே நார்மலா தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் காரணம் சில மருந்துகள், அதுவும் குறிப்பா பிபிக்கு எடுக்கிற சில மருந்துகள்னால தொடர் இருமல் வரலாங்க. அந்த மாதிரி நோயாளிகளுக்கும் நெஞ்சு எக்ஸ்ரே நார்மலா தான் இருக்கும். அடுத்த காரணம் ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய தொடர் இருமல் இருக்க நோயாளிகளுக்கும் நெஞ்சு எக்ஸ்ரே நார்மலா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அஞ்சாவது காரணமா மேல் மூச்சு பாதை, அதாவது அப்பர் ஏர்வேல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அதனால தொடர் இருமல் வரவங்களுக்கு, உதாரணமா சைனஸ் ப்ராப்ளம்னால தொடர் இருமல் வரவங்களுக்கும் நெஞ்சு எக்ஸ்ரே நார்மலா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சோ உங்களுடைய நெஞ்சு எக்ஸ்ரே நார்மலா இருந்தும் தொடர் இருமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பல்மனாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி உங்க இருமலுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கங்க.